உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராதா, ராதா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. மோகன் காப்பாத்து. துளசி, ஏன் இப்ப எனக்கு துளசி கூப்பிட்ட மாதிரியா இருந்தது? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நான் சீக்கிரமா துளசி அக்காவை பத்தி மோகன் ஐயா கிட்ட சொல்லியே ஆகணும். குஷி, நான் இப்ப வந்துடுறேன், நீ தண்ணியை குடி. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, மோகன் கிட்ட துளசிய பத்தி நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. அம்மா, என்ன மன்னிச்சிரு ராதா. எனக்கு மோகனுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ராதா, என் மோகன் அவனோட வாழ்க்கையில நிறைய வேதனைகளை அனுபவிச்சிட்டான். நீ வந்ததுக்கு அப்புறமா தான் மோகன் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருக்கான். மறுபடியும் என் மோகனை பழைய மாதிரி சோகமா அவன் வேதனையில மூழ்கி இருக்கிறதையெல்லாம் பார்க்க முடியாது. குஷிய பத்தி யோசிச்சு பாரு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் குஷி இப்பதான் மீண்டு வந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல போய் அவங்க அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஆனா அம்மா, இப்பதான் எனக்கு, மோகன் ஐயாவுக்கு, குஷிக்கு துளசி அக்கா நல்லா இல்லாத மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதுக்கு காரணம் நீங்க நீங்க எப்பவுமே துளசிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இங்க பாரு ராதா, துளசிய உன் கூட பிறந்த அக்காவாவே நீ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. அவ மரணத்துக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறல்ல? இங்க பாரு ராதா, நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன் ராதா, வேணும்னா கையெடுத்து கூட கும்பிடுறேன். தயவு செஞ்சு மோகனை அவனோட கடந்த காலத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு போகாத ராதா. ஆமாம்மா, நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு. நான் மோகன் ஐயா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அம்மா, இப்ப நான் வீட்டுக்கு போகட்டுமா? எனக்கு தாமினியோட ஆரோக்கியத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. அண்ணா, துளசி அக்காவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. இல்ல ராதா, அது அம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். துளசி அக்கா நல்லா இருக்காங்கன்னு தானே நீங்க சொல்ல போறீங்க. ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு தடவை வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசிட்டேன்னா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஒரே ஒரு தடவை பேசிட்டு இல்ல ராதா, நான் என்ன சொல்றேன்னு நீ என்ன கொஞ்சம் நடக்குதுங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.